இப்ப நான் இங்க முக்கியமா வந்தது புறப்படுறது தானே? கேளுங்க, இவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்த. ஓஹோ, குமரன்னு பேரு, தங்கமான குணம், என் சிநேகிதரோட மகன். இனிமே எல்லா பொறுப்புகளையும் இவர் தான் கவனிக்க போறாரு. வணக்கம். ஆஹா, தம்பி வணங்கும் போது கை வணங்குது, கால் வணங்குது, தலை வணங்குது, எல்லாமே வணங்குது. அதுல பாருங்க, இந்த காலத்துல சில பிள்ளைங்க வணக்கங்கிறது ஒத்தப்பேங்கிற மாதிரி இருக்கும். இது பரவாயில்லை. அப்போ நீங்க இன்னைக்கே புறப்படுறீங்களா? ஆமாங்க. ரொம்ப சந்தோஷம், போயிட்டு வாங்க. சரி. அடடே, என்னங்க இன்னைக்கு என் மக நாட்டியத்துக்கு உங்களை தலைமை தாங்க சொல்லலாம்னு நினைச்சேன். என்னங்க நாட்டியம்? மாம்பழ நாட்டியம். மாம்பழ நாட்டியமா? ஏங்க அப்படி ஆடாட்டா என்னங்க? என் மக வரது சொல்லி கொடுத்தானே. என் மக மாம்பழத்தோட மேடைக்கு வந்து அது எப்படி எப்படி ஆடுதுன்னு பாருங்க. என்னங்க இது? மகங்கிறீங்க, மாம்பழங்கிறீங்க, ஆடுதுங்கிறீங்க, அப்படியெல்லாம் ஆட விடலாங்களா? அப்படி ஒரேடியா மட்டம் தட்டிடாதீங்க. நாட்டுல இப்ப கலைகளுக்கு தானே ஒரே வரவேற்பு. நிஜமான குறைச்சி வந்தா 10 பைசா போட மாட்டீங்க. நாடகத்துல எவனாவது ஒருத்தி குறைச்சி வேஷம் போட்டுக்கிட்டு கும் தலக்கான்னு டான்ஸ் ஆடினா 10 ரூபாய் டிக்கெட் கொடுத்து பாப்பீங்க. சோன்னு பொழிகிறாரு, ஒரேடியா நெடிகிறாரு. இந்த கண்ணாடியை முன்னாடி நான் எங்கேயோ பார்த்தேன் போல இருக்குது. எங்க சார் பார்த்திருக்கீங்க? தபால் ஆபீஸ், ரயில்வே ஸ்டேஷன், பேங்க், பணம் மாத்திர இடங்கள்லாம் ஸ்டாம்ப் அளவுக்கு போட்டோ வச்சு அழகா பிரேம் போட்டு ஜாக்கிரதைன்னு போட்டு போட்டிருப்பாங்களே, அந்த போட்டோல ஒரு முகம் மாதிரி தெரியுது. ஐயா, அவன் என் மகங்க, வேற யாரையோ பார்த்திருக்கீங்க. இவங்க பரம்பரை கலைஞர்கள், அதனாலதானே என்னமோ கஷ்டத்திலேயே இருக்கிறாங்க. மாசம் 5000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொன்னாலும் சரி, வேற தொழிலுக்கு போக மாட்டாங்க. கலைதான் எங்களுக்கு தெரியும். இங்க உள்ள சூழ்நிலையை பார்த்த உடனே நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். தம்பி கெட்டிக்கார பிள்ளையாண்டா. ஆமா, ஏன் சார் இவரையும் உங்க மகன் நாட்டியத்துக்கு தலைமை வைக்கலாமே? இவர் நல்லா பேசி பழக்கம் உண்டுங்களா? 5 வயசுலயே பேசி பிச்சு ஓடி எங்க அப்பா சொல்லுவாருங்க. அதே மாதிரி இப்ப மேடையில வளர மாட்டாரு, கொஞ்சம் டெவலப்மெண்ட் இருக்கும்ல? இருக்கும், நிச்சயம் இருக்கும். அப்போ நாங்க போயிட்டு வர்றோம். பாத்தீங்களா? இருங்க சார், ஒரு 2 ரூபாய் பணம் இருந்தா கொடுத்துட்டு போங்க. 2 ரூபாயா எதுக்கு? தலைவர் அவரீங்க, மாலை போட வேண்டாம். அப்போ தலைவர்கள் பணம் கொடுத்தா தான் மாலையா? இல்லாட்டி அவன் சார் போடுவான். பெரிய ஆள்டா. உங்களுக்கு போய் பிறந்துருங்க. சார் சார், வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க வாங்க, வணக்கம் சார். கடனா ஒரு 1 ரூபாய் கொடுங்க. இவர் பேர் சின்ன ஐயா. இவர் குறை என்ன ஐயா? ஒரே 1 ரூபாய் வேணும் ஐயா. யார பார்த்தாலும் 1 ரூபாய் கேட்பாரு. யார பார்த்தாலுமா? இந்த ஊர்ல 18 லட்சம் பேர் இருக்காங்க. பாதிக்கு பாதி பேர் கொடுத்தா கூட ஒரு பெரிய ஃபேக்டரி ஆரம்பிச்சிருக்காங்க இவரு. அதெல்லாம் நமக்கு எதுக்குங்க? ஃபேக்டரினா சைக்கு தகராறு, 2 கணக்கு எழுதுறது, சொத்தை 6 பேருக்கு எழுதி வைக்கிறது, ஒரே குழப்பம். அந்த தொல்லையே வேண்டாங்க சார். ஒரே 1 ரூபாய் கொடுங்க சார். ஒன்றே குலம் ஒருவனே தெய்வங்கிற மாதிரி இவருடைய கொள்கையும் ஒரே ரூபாய் தான் கடன் வாங்குறது போல் இருக்கு. செக்ரட்டரி, தேங்க்யூ சார். போயிட்டு வாங்க சார். இந்த குழாய் பாவம், இவங்க நன்மையை பார்த்து சொட்டு சொட்டுன்னு கண்ணீர் வடிக்குது. ஆண்டவன் தண்ணியும் காத்தியும் தான் இலவசமா எல்லாருக்கும் கொடுத்துருக்கான். வசதி உள்ளவங்க அதையும் விலைக்கு வாங்கிட்டாங்கன்னா ஏழைங்களால மூச்சே விட முடியாது. ஐயா, நாளைக்கே வீட்டுக்கு வீடு குழாய் வைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. மாலதி, நாளைக்கே அதுக்கு வேண்டிய ஏற்பாடு செய். சரி சார். நேரமாச்சு, ஆபீஸ்க்கு போவோம். இத பாருங்க, இனிமே இவர் தான் உங்க மேனேஜிங் டைரக்டர். நான் திரும்பி வர வரைக்கும் எல்லாரும் நல்லபடியா நடந்துக்குங்க. வாங்க. குமரா, உட்கார். நாக்காரினால பயமா இருக்குங்க. நாக்காரியில உட்காரத்துக்குன்னு இந்த நாட்டுல எவ்வளவு போராட்டம் நடக்குது. நானே ஒதுங்கி பயப்படாத, வா. ஓகே, சும்மா பதவி வசந்தாலே ஆட்டம் தான் போல் இருக்கு. குமரா, நீ இந்த நாக்கால உட்கார்ற காட்சியை பார்க்கணும்னு தான்ப்பா நானும் காத்துக்கிட்டு இருந்தேன். இப்பதான் எனக்கும் ஒரு நிம்மதி. பிளேனுக்கு டைம் ஆச்சு, நான் போயிட்டு வரேன். வரேம்மா. செக்ரட்டரி, பாசா பாஸ்னா குறைஞ்சபட்சம் 10 லட்சமாவது கடன் இருக்கணும். நான் காரணம் கூட கை நீட்டி வாங்கினது இல்ல. சார்னு கூப்பிட்டா போதும். சார், உடனே கூப்பிடுறேன். என்னதெல்லாம்? யானை, சிங்கம், மானு இதெல்லாம் வேண்டாம். புத்தர், இயேசு, வள்ளலார் இது மாதிரி பொம்மையா கொண்டு வந்தீங்க. சார், என்ன டெய்லர்? ஜென்ஸ் டெய்லர். ஏன் டெய்லர்? டெய்லர் ஐயா சொல்லி அனுப்பிச்சாங்க. சூட்டுக்கு அளவு எடுத்துட்டு போக வந்தாங்க. எனக்கு சூட் எல்லாம் வேண்டாம். இல்ல சார், நீங்க மேனேஜிங் டைரக்டர் ஆச்சே, பரவாயில்ல இருக்கட்டும். அளவெடுத்துக்கப்பா.
அளவெல்லாம் வேண்டாம். ஆளை பார்த்துட்டு இல்ல, ரெடிமேட்ல ஒரு பிளாக் சூட்டு ஒரு ஒயிட் சூட்டு ரெண்டும் எடுத்து வைங்க. இந்தப்பா தன்னை போல பொறுத்தியால் என்னன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதையே வச்சுக்கிட்டு உன் அளவுக்கு எனக்கு ட்ரெஸ் எடுத்துற போறேன். செக்ரட்டரி, ஆபீஸ்ல மொத்தம் எத்தனை பேர் இருக்காங்க? 10 பேர் இருக்காங்க. திருநெல்வேலி சைவ சித்தாந்த நூற்பதிப்பு கழகத்துக்கு போன் பண்ணி பைண்ட் பண்ண திருக்குறளா 10 புத்தகம் வாங்கி ஆளுக்கு ஒண்ணு கையில் கொடுத்து ஒழுங்கா படிக்க சொல்லு. ஆஹா, அதுலதான் எத்தனை கருத்துகள் அறிவுரைகள் இருங்க. 10 புத்தகம் 11 கேளுங்க. ஏன் சார்? நானும் இது வரைக்கும் படிச்சதே இல்லையே. பக்கம் வச்சு பாருங்க, பழைய தோட்டு பக்கம் வச்சு பாருங்க. மாம்பழம் வாங்குங்க, மல்கோவா பழமுங்க, எல்லாம் வித்து போச்சுங்க, இருப்பது 4 தானுங்க. மாம்பழம் வாங்குங்க, மல்கோவா பழமுங்க, இது மல்கோவா மல்கோவா மல்கோவா, இது மல்கோவா பழமுங்க. வாயில் வச்சா புளிக்குங்க, அது பச்சையான காயுங்க. வாசமான என் பழத்தில் ஒன்று வாங்கி பாருங்க. வாயில் வச்சா புளிக்குங்க, அது பச்சையான காயுங்க. வாசமான என் பழத்தில் ஒன்று வாங்கி பாருங்க. உள்ளே வச்சு வைக்க போட்டு பழுக்க வச்சது இல்லைங்க. உள்ளே வச்சு வைக்க போட்டு பழுக்க வச்சது இல்லைங்க. உச்சி மர கொம்பினிலே உருண்டு வந்த பழமுங்க. மாம்பழம் வாங்குங்க, மல்கோவா பழமுங்க. இலைய போட்டு மூடினாலும் ஊர் முழுக்க மணக்குங்க. கொலைய போட்டு வந்து போய் குடியிருக்கும் பணமுங்க. இலைய போட்டு மூடினாலும் ஊர் முழுக்க மணக்குங்க. கொலைய போட்டு வந்து போய் குடியிருக்கும் பணமுங்க. எந்த பக்கம் பாக்குறீங்க, எந்த பக்கம் பாருங்க. எந்த பக்கம் பாக்குறீங்க, இந்த பக்கம் பாருங்க. இலையினுள்ள மறைஞ்சிருக்கு, எடுத்து காட்டுறேனுங்க. மாம்பழம் வாங்குங்க, மல்கோவா பழமுங்க. தோல் கொஞ்சம் லேசுங்க, தொட்டு கொஞ்சம் பாருங்க. சுவைய பார்த்து பின்னால விலைய பார்த்து பேசுங்க. தோல் கொஞ்சம் லேசுங்க, தொட்டு கொஞ்சம் பாருங்க. சுவைய பார்த்து பின்னால விலைய பார்த்து பேசுங்க. பாலிலே ஊற போட்டு பாயாசம் பண்ணுங்க. பாலிலே ஊற போட்டு பாயாசம் பண்ணுங்க. பசிக்க போது கிடக்காக்கா ஆயாசம் தீருங்க. மாம்பழம் வாங்குங்க, மல்கோவா பழமுங்க, எல்லாம் வித்து போச்சுங்க, இருப்பது 4 தானுங்க. மாம்பழம் வாங்குங்க, மல்கோவா பழமுங்க, இது மல்கோவா மல்கோவா மல்கோவா, இது மல்கோவா பழமுங்க. இப்பொழுது உயர் திரு குமரன் அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன்.
வாங்க சார், பேசுங்க. என் தலை சுற்றுகிறது. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ். ஏன் எல்லாருக்கும் தெரிந்த தமிழிலே பேசுகிறேன். பெரியோர்களே, தாய்மார்களே, நலம் நலமறியாவா? ஐயோ, இது கடிதம் எழுதும் போது அல்லவா? வணக்கம். விட்டு போறியே. இல்ல இல்ல, பேசுங்க, தைரியமா பேசுங்க. எனக்கு என்ன பயம்? எனக்கு கை கால் நடுங்குகிறது. ஆதாரமாக இதை பிடித்துக் கொள்கிறேன். வணக்கம். ஐயோ, 2வது வாட்டி சொல்கிறேனோ. இன்றைக்கு இந்த நாட்டியத்திற்கு மாற்றம் அரங்கேற்றம் அல்ல, என்னுடைய பேச்சுக்கும் இன்றுதான் அரங்கேற்றம். வணக்கம். ஐயோ, 3வது வாட்டி சொல்றேனா? பரவாயில்லை, நல்ல வார்த்தை தானே. இது எத்தனை வாட்டி சொன்னால் என்ன? இன்று நீங்கள் எல்லாம் வசமாக என்னிடம் மாட்டிக்கொண்டீர்கள். இல்லை இல்லை, நான் உங்களிடம் வசமாக மாட்டிக்கொண்டிருக்கிறேன். போய்விடாதீர்கள், பொறுமை வேண்டும். அரங்கேற்றம் அல்லவா? இப்பொழுது நான் இந்த மேடையில் நிற்பது எப்படி என்றால், இந்த மேடை ஒரு விலையுறந்த ஒரு வெள்ளித்தட்டு. 800 ரூபாய் இருக்கலாம். ஏன் எவ்வளவு ஜாஸ்தி? அது எவ்வளவு கொடுக்கறதுக்கு இல்லை. ஒரு 400 100 ரூபாய் வெள்ளித்தட்டு மாதிரி. இப்பொழுது சுமதி தேங்காய், நான் இந்த மேடையில் நிற்பது சகோதர பெரியோர்களே, 800 ரூபாய் வெள்ளித்தட்டில் ஒரு 8 தேங்காய் போல் நான் நின்று கொண்டிருக்கிறேன். ஆமாம், கலை அது ரொம்ப பெருசு. ஆமாம், அளவில்லாத ஒரு பெருசு கலை. இந்த கலை என்பது பாட்டில் எடுத்துக்கொண்டால் இழந்த பயம் இல்லை. இப்பொழுது மாம்பழம், நமக்கு இப்பொழுது மாம்பழம் இழந்த பழம் வேண்டாம். அது கலை. இந்த சிதம்பரத்தில், நம்ம சிதம்பரத்தில் இவர் இந்த ஈஸ்வர பெருமான் முருகன் அப்பா, அவர் ஒத்தைக்காலில் நிற்கிறாரே, அது ஒரு பெரிய கலை. ஆமாம், இந்த மவுண்ட் ரோடு ரவுண்டானாவில் இந்த ஆட்டோ ரிக்ஷா என்று சுற்றி கொண்டு வருவது போல் நமது நாட்டியமணி, அந்த பெண்மணி கிரு என்று சுற்றி வந்தார்களே, அது ஒரு கலை. ஆமாம், மனைவிமார்கள் இறந்து விட்டால் அவர்களுக்கு கட்டடம் கட்டுகிறார்கள். நமது ஷாஜகான் அவர்கள் இறந்து போன அவர்களுடைய மனைவி எழுந்திருக்கவே கூடாது என்று பெரிய தாஜ்மஹாலை கட்டி ஒரே அமுத்தாக அமைத்திருக்கிறாரே. கலை கலை என்று நமது நாட்டில் எல்லாமே கலைந்து கொண்டே வருகிறது. கலை என்றால் தமிழில் ஆடை, அதாவது மானம், அது குறைந்து கொண்டே வருகிறது. இப்பொழுது காந்தி அவர்கள் ஆடை குறைத்தார் என்றால் அது அவர் போர்த்தி கொண்டார். அது எப்படி? என்ன விளையாட்டா? இந்த கலை நாடெல்லாம் பெற வேண்டும், வீடெல்லாம் எல்லாரும் ஆட வேண்டும், குடும்பமே ஆட்டம் காண வேண்டும். ஆமா, அதுதான் எனக்கு பிடிக்கும். நான் இறுதியாக சொல்லிக் கொள்ள விரும்புவது என்னவென்றால், வணக்கம் தான், அதேதான்.